Good morning, students. Welcome to all. Today we are going to see the remaining choose the best answer. Today I complete all the choose the best answer children. Okay, this is a third class. Okay, now see the question. The compound A on heating gives a colorless gas. Children, this is the question number 20. Okay. The compound A on heating gives a colorless gas and a residue that is dissolved in water to obtain B. Excess of CO2 is bubbled through aqueous solution of B. C is formed. Solid C on heating gives back A. What about B? Okay children, the question பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 times read பண்ணுங்க. You can understand the question first. The compound A first. Now we are going to write what is given the question. Okay. The compound A on heating. Okay. A அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட்டிங் gives a colorless gas. ஒரு colorless gas நமக்கு கிடைக்குது. And residue. Okay, and residue that is dissolved in water. Okay, next step எழுதிக்கலாம். Residue dissolved in water, so plus water molecule to obtain the compound to B. Now we don't know what is A. இப்போ ஏவை நம்ம அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கணும், ஒரு கலர்லெஸ் கேஸாக இருக்கணும். அடுத்து ரெசிடியூ ஃபார்ம் ஆகணும். நெக்ஸ்ட் இந்த ரெசிடியூ வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது காம்பவுண்ட் பி இஸ் அப்டைன்டு. excess of CO2 is bubbled through aqueous solution of B. அப்போ நம்ம B கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம excess of CO2 நம்ம ஆட் பண்ணுறோம். excess of carbon dioxide. So, இப்போ excess of CO2 ஆட் பண்ணும்போது of B, C is formed. அப்போ இதில் கிடைக்கிறது நமக்கு என்னது, C அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். சரி, C on heating. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், Cயை நம்ம ஹீட் பண்ணணும். சரிங்களா. C on heating gives back A. சரி, நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, காம்பவுண்டு பி, அதை நம்ம டிக் பண்ணியிருக்கணும். காம்பவுண்டு பிக்கு என்ன வருதோ அதை நம்ம என்ன செஞ்சுருக்கணும், டிக் பண்ணியிருக்கணும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கால்சியம் கார்போனேட், கால்சியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் கார்போனேட், சோடியம் பைகார்போனேட். சரிங்களா. சரி, இப்போ இது நமக்கு இதில் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கார்போனேட் குரூப்பு, இது ஒன்று மட்டும்தான் ஹைட்ராக்சைடு குரூப்பு. சரியா. சரி, இப்போது நம்ம கெஸ் பண்ணணும் இதிலிருந்து. ஏன்னா நமக்கு காம்பவுண்டு ஏ நம்ம செலக்ட் பண்ண போகிறதில்ல, பியோட ஆன்சர் தான் நம்ம இதில் செலக்ட் பண்ண போகிறோம். சரி, இப்போது நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏங்கிற காம்பவுண்டை ஹீட் பண்ணும்போது ஒரு கலர்லெஸ் கேஸ் கிடைக்கும், ஒரு ரெசிடியூ கிடைக்கும். ரெசிடியூ அகெயின் ஆட் வித் வாட்டர் டு யூஸ் காம்பவுண்ட் டு பி. இந்த பிங்கிற காம்பவுண்டோட நம்ம எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு சேர்த்தோம் அப்படின்னா காம்பவுண்டு சி கிடைக்குது. சி அகெயின் ஹீட்டிங் டு யூஸ் ஏ, மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துடுறோம். சரிங்களா. அப்போ இந்த மாதிரி உள்ள சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காம்பவுண்ட் ஏ அப்படி என்ன காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ காம்பவுண்ட் ஏ இஸ் ஒரு கார்போனேட் காம்பவுண்டாக இருக்கணும். சரிங்களா. நவ் CaCO3 கால்சியம் கார்போனேட். ஸோ ஹீட்டிங் டு கிவ்ஸ், இவருக்கு ரியாக்டன் சைட் கார்போனேட் குரூப் இருக்குது. அப்போ ப்ராடக்ட் என்ன வந்திருக்கணும் நம்மளுக்கு, கார்பன் டை ஆக்சைடு குரூப் CO2. சரிங்களா. அப்போ ரிமைனிங் ப்ராடக்ட் என்னது, CaO. அப்போ இதுதான் நமக்கு என்னது, ரெசிடியூவாக இருக்குது, ப்ரெசிபிடேட் ரெசிடியூ. அப்போ கலர்லெஸ் கேஸ் அப்படிங்கிறது யார் நம்மளுக்கு, இந்த கார்பன் டை ஆக்சைடு கலர்லெஸ். இப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா நமக்கு என்னது, கேஸ். சரிங்களா. சரி, இப்போ நம்ம இந்த ரெசிடியூவை மறுபடியும் என்ன பண்ணுறோம், அகெயின் ஆட் வித் வாட்டர் மாலிகுல். அப்போ ரெசிடியூ இருக்கிறதுல என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குது, இப்போ கால்சியம் ஆக்சைடு. ஸோ CaO, it react with water molecule H2O.
இப்போ வாட்டர் மாலிகுல் எப்படி நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகும், H ப்ளஸ் OH மைனஸ் அப்படின்னு ஸ்ப்ளிட் ஆகும். இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு, கால்சியம் ப்ளஸ் ஆக்சிஜன் மைனஸ். இப்போ இந்த ப்ளஸ் இந்த மைனஸோட ஜாயிண்ட் ஆகும்போது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னவாக இருக்கும், கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH ட்வைஸ். சரிங்களா. மறுபடியும் இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டர் கிடைக்காது. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி என்னது வாட்டர் கூட தான் நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ராடக்ட் என்னது கால்சியம் ஹைட்ராக்சைடு. அப்போ காம்பவுண்ட் பி அப்படின்னு என்னது கால்சியம் ஹைட்ராக்சைடு. இப்போ இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணும்போது ஸோ CaOH ட்வைஸ். சரிங்களா. இட் ரியாக்ட் வித் எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு. அந்த வேர்டை கொஞ்சம் கவனிச்சுக்கணும், எக்ஸஸ். அப்போ நார்மலாக ரியாக்டன் சைடு ஒரு கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் நம்மளுக்கு கார்போனேட் குரூப் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே அவங்க கொடுத்துருக்கூடிய வேர்டு என்னது, எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைகார்போனேட் ஃபார்ம் ஆகுது. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பைகார்போனேட், HCO3 பைகார்போனேட். இப்போ கால்சியத்தோட வேலன்சி எவ்வளவு 2, பைகார்போனேட் வேலன்சி 1. சரி, கால்சியம் பைகார்போனேட். இப்போ கொஸ்டினை பார்த்துக்கலாம். அப்போ கால்சியம் பைகார்போனேட் அப்படிங்கிறது நமக்கு என்னது காம்பவுண்டு சி. இப்போ பி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஏ என்னன்னு நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் கெஸ் பண்ணியாச்சு. ஒரு கார்போனேட் குரூப்பாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். சரி, இப்போது காம்பவுண்ட் சிங்கிறது என்னது கால்சியம் பைகார்போனேட். நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, கால்சியம் பைகார்போனேட் ஹீட்டிங் டு யூஸ் காம்பவுண்ட் ஏ. ஓகே, நவ் ரைட் த நெக்ஸ்ட் ஸ்டெப். CaHCO3 ட்வைஸ் கால்சியம் பைகார்போனேட். இதை நம்ம ஹீட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரியாக்டன் சைடு என்ன பைகார்போனேட் இருக்குது அப்படிதானா. அப்போது கால்சியம் கார்போனேட் CaCO3, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ என்னது வாட்டர் மாலிகுல், இங்கே கார்போனேட் குரூப் இருக்குது, அப்போ அடுத்த ப்ராடக்ட் என்னது கார்பன் டை ஆக்சைடு. சரியா. இப்போ மறுபடியும் நமக்கு என்ன கிடைச்சாச்சு ஏ அப்படிங்கிறது. அப்போ நம்ம சியை ஹீட் பண்ணும் பொழுது கிடைக்கிற காம்பவுண்ட் என்னது ஏ. பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு, பி இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பி நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் கால்சியம் ஹைட்ராக்சைடு. அப்போ இதில் இருக்கிறதுல கரெக்ட் ஆன்சர் நம்மளுக்கு என்னது பி தான் கரெக்ட் ஆன்சர், கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகே children. Okay, now see the next question. Which of the following statement is false? Okay, which of the following statement is false? This is a negative type of question. Okay, among this, now to select the false statement. Okay, now see the option one by one. First option, calcium 2+ ions are not important in maintaining the regular beating of the heart. First read all the option. Okay, so next one, option B, Mg2+ ions. Okay, Mg2+ ions are important in green part of the plant. You know very well, magnesium Mg2+, okay, it is present in the chlorophyll. இப்போ மெக்னீஷியம் குளோரோஃபில்ல இருக்கிறதுனால தான் now the plants are green color. Okay, already studied in the lower class. Okay, next, magnesium ions form a complex with the ATP, adenine triphosphate. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் மெக்னீஷியம் அயான் ஃபார்ம் எ காம்ப்ளெக்ஸ் வித் ஏடிபி. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம என்னது கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட், கால்சியம் 2+ அயான்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் பிளட் கிளாட்டிங். நம்ம யூசஸில் படிச்சிருக்கிறோம், இதுவும் யூசஸில் பார்த்துருக்குறோம். அப்போது கால்சியம் என்னது இட் ஹெல்ப் டு பிளட் கிளாட்டிங். This statement also is correct. Okay, now Ca2+ ions are important in blood clotting, so this statement is correct, true. Next, Mg2+ ions form a complex with ATP. This also true. Mg2+ ions are important in green part of the plant. This also true. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. Okay, now analyze the first option. Ca2+ ions are not important in maintaining the regular beating of the heart.
அப்போ CA2 plus ஒரு வேலை என்னது to maintain the regular heartbeat, but here given the statement not maintaining அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கொஸ்டின் நம்மளுக்கு என்னது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை டிக் பண்ணும். அப்போ கரெக்ட் ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் ஏ, இதுதான் கரெக்ட். ஓகே, now see the next question. Question number 23, question number 22. The name of the Blue John. Okay, name of the Blue John is given to which of the following compound? The name of Blue John is given to which of the following compound? இப்போ Blue John அப்படிங்கிறது எந்த காம்பவுண்டை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு முதல்ல கொஷினில் கேட்டிருக்காங்க. Here give some option: calcium hydride, calcium fluoride, calcium phosphate, calcium oxide. First Blue John அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த மினரல். ஓகே, ஸோ மினரல்ஸ் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். திஸ் செமி ப்ரெசியஸ் மினரல். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன் இந்த ப்ளூ ஜான் அப்படிங்கிறது இட் இஸ் எ ஃப்ளூரைட் டைப் ஆஃப் காம்பவுண்ட். ஃப்ளூரைட். ஓகே, இப்போ இந்த ஒரு குழு வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அங்கே கண்டுபிடிக்க போகிறோம். இயர் ஹைட்ரைடு, பாஸ்பேட், இங்கே ஆக்சைடு. அப்போ ஃப்ளூரைட் காம்பவுண்ட் அப்படிங்கிறது யார் மட்டும்தான் இருக்காங்க? CaF2, கால்சியம் ஃப்ளூரைட். இப்போ ப்ளூ ஜான் அப்படிங்கிறது இட் இஸ் எ ஃப்ளூரைட் டைப் ஆஃப் காம்பவுண்ட். ஸோ நம்ம எதை செலக்ட் பண்ணிக்கலாம்? CaF2. Okay children, now see the question number 23. Formula of gypsum. Okay, this one studied in the theory part. Gypsum formula, Epsom formula, plaster of Paris formula is already studied. Okay, here 4 option is given: CaSO4 2H2O, half H2O, H2O, CaSO4 2 times CaSO4 2H2. ஓகே, ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும் ஜிப்சம் ஃபார்முலா CaSO4 2H2O. ஓகே, இப்போ half H2 அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணக்கூடியது? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இட்ஸ் எ ஹெமிஹைட்ரேட். ஓகே, ஸோ இப்போ கரெக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னது? ஆப்ஷன் ஏ. அப்போ ஜிப்சம் ஃபார்முலா என்னது? CaSO4.2H2O. Children, question number 24. When CaC2 is heated in atmospheric nitrogen in an electric furnace, the compound formed is. Okay, so CaC2 calcium carbide heat பண்றோம் atmospheric with nitrogen கூட in an electric furnace. Okay, electric furnace it requires the apparatus. Okay, electric furnace, the compound formed is, they are asking the what is the product. Children, now write the reaction. Calcium carbide CaC2, it react with atmospheric nitrogen N2. Okay, it in electric furnace to give the compound. Okay, so now write the product. So what is the product? CaN CN. Okay, now get the product CaNCN. The compound name is nitrolium, or the compound name is calcium cyanamide. Ca calcium cyanamide. Okay, so now I want to check the answer. Here CaCN twice, CaC2N2, CaNC2 NCN. So correct option is option B. Okay, correct answer. Okay, now see the next question. Question number 25. Among the following, the least thermally stable is. Here 4 option is given: K2CO3, potassium carbonate, Na2CO3, sodium carbonate, BaCO3, barium carbonate, Li2CO3, lithium carbonate. First, here see the whether it is alkali or alkaline earth metal. First want to check it. அதை பார்த்துக்கலாம். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், இதெல்லாம் நமக்கு என்னது? அல்கலி எர்த் மெட்டல். அப்போ அல்கலி கார்போ அல்கலி மெட்டல்ஸ். ஓகே,
alkali compound. இப்போ இதில் இருக்கக்கூடியது CO3 group. ஸோ alkali carbonate. இப்போ நம்ம இந்த சீரியஸ் முதல் எழுதிக்கலாம். லித்தியம், Li, சோடியம், Na, பொட்டாசியம், K. அப்போ கார்போனேட் ஃபார்முலானது CO3. சோடி இப்போ கார்போனேட் வேலன்சி 2, Li2 CO3. சோடியம் கார்போனேட் வேலன்சி 2, sodium valency 1. Okay, CO3. potassium carbonate. அப்போ carbonate valency 2. So K2 CO3. அடுத்து இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பேரியம் கார்போனேட். இந்த பேரியம் கார்போனேட் அப்படிங்கிறது எந்த குரூப்பில் உள்ளது? குரூப் 2ல் உள்ள கார்போனேட் காம்பவுண்ட். குரூப் 2. This one alkali earth metal. This one for alkaline earth. அல்கலி மெட்டல், அல்கலைன் எர்த் மெட்டல். சரி, இப்போ நம்ம இதில் டாப் டு பாட்டம் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா டவுன் த குரூப். ஓகே, தெர்மலி ஸ்டேபிள் காம்பவுண்ட் இன்க்ரீசஸ். அப்போ இங்கே எப்படி இருக்கும்? லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். இங்கே கீழே வர வர நமக்கு எப்படி இருக்கும்? ஸ்டேபிள் ஜாஸ்தியாக இருக்கும். தெர்மலி ஸ்டேபிள். ஃபர்ஸ்ட் தெர்மலி ஸ்டேபிள் அப்படின்னா என்னது? இப்போ இந்த காம்பவுண்டை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா காம்பவுண்ட் என்ன செய்யக்கூடாது? டீகம்போஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? அப்படி கான்ஸ்டண்டாக இருக்கணும். அதான் தெர்மலி ஸ்டேபிள். பட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லீஸ்ட் தெர்மலி ஸ்டேபிள். நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? டவுன் த குரூப் த கார்போனேட் தெர்மலி ஸ்டேபிள் இஸ் இன்க்ரீசஸ். அப்போ கீழே வர வர என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ தெர்மலி ஸ்டேபிள் அதிகமாக இருக்கிறது எங்கே? டவுன் த குரூப் கீழே வரும் பொழுது. அப்போ இங்கே எப்படி இருக்கும்? லெஸ்ஸாக இருக்கும். அப்போ லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா பிகினிங் யார் இருக்காங்க? லித்தியம் கார்போனேட். அப்போ லித்தியம் கார்போனேட் என்னது? லீஸ்ட் தெர்மலி ஸ்டேபிள். ஓகே, ஸோ அப்போ இந்த லித்தியம் கார்போனேட்டை Li2 CO3 இப்போ நீங்கள் இதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஹீட்டர் நவ் டு கிவ்ஸ். அப்போ அந்த ரியாக்டன் சைடு என்ன இருக்குது? கார்போனேட் குரூப் இருக்குது. அப்போ ரியாக்டன் சைடு கார்போனேட் குரூப் இருந்தால் நம்மளுக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்கும்? கார்பன் டை என்ன இதுக்கு லிபரேட் ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் லிபரேட்டர். நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்குது? லித்தியம் ஆக்சைடு. இப்போ ஆக்சிஜன் வேலன்சி 2, லித்தியம் வேலன்சி 1. ஸோ Li2O. சரிங்களா? அப்போ இதில் இருக்கிறதுலையே லீஸ்ட் ஸ்டேபிள் தெர்மலி லீஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் இஸ் லித்தியம் கார்போனேட். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் Li2CO3, lithium carbonate. Children, for this lesson, Unit 5, Alkali and Alkaline Earth Metal, theory part as well as the book back side, one word question is over. Okay, so children, this is a problem question. Children, question number 36, book back side question. Now I read the question. Alkaline earth metal A belongs to third period, react with oxygen and nitrogen to form compound D and C respectively. It undergo metal displacement reaction with AgNO3 solution to form compound D. Okay, for such a type of problem, children, read it minimum 2 or 3 times. Okay, first to understand the problem and solve it. Alkaline earth metal A. So A is a alkaline earth metal. And next give the clue. Alkaline earth metal means we know the element. What is alkaline earth metal? Beryllium, magnesium, calcium, strontium, beryllium, magnesium, calcium, strontium, barium, radium is a radioactive element. Okay, so this is alkaline earth metal. Next they give the clue, it is present the third period. Okay, so beryllium second period, magnesium third period. So what about the compound A? Compound A is magnesium, and this magnesium react with the oxygen and react with nitrogen to give the product. Okay, it react with the oxygen to obtain the product. They give the letters, the product. Okay, to identification as B. React with the nitrogen to give the product, that is C. Okay, so now we write the reaction. So now
we know very well what is compound A. So compound A is magnesium, Mg. Okay, it react with oxygen, O2, to gives. What is the product? Magnesium oxide, MgO. Magnesium valency 2, oxygen valency 2. So MgO. Now balance the reaction. Here oxygen 2. But product side is only 1 multiplied with the 2. Now magnesium 2, so reactant side it is multiplied with the 2. Okay, so now this is the compound A, and to form compound B, so magnesium oxide is compound B. Next, once again, A belongs to third period, react with oxygen and with nitrogen. So write the next step, magnesium Mg react with nitrogen N2 to gives the product we want to write. Okay, so what about the product? Here only the 2 element is present, so magnesium nitride MgN. Now apply the valency, magnesium valency 2, nitrogen valency 3. Okay, so now nitrogen 2, it is already balanced, magnesium 3, so here it is multiplied with the 3, magnesium 3. Okay, so now the compound C is obtained. It undergoes metal displacement reaction with AgNO3. So now write the next step, magnesium Mg. Okay, it undergo metal displacement reaction. Here give the type of reaction. Okay, so now react with the AgNO3 and to form compound D. Okay, so now write the product. We know the concept displacement reaction. Here magnesium displace the silver. Okay, so now MgNO3 plus Ag, silver. Now magnesium valency 2, NO3 nitrate, NO3 minus, so nitrate valency 1. Okay, so now NO3 valency 1, magnesium valency 2, so here 2. Okay, so now balance the reaction. Now NO3 2, so this one multiplied with the 2. Okay, so now silver 2, so here also it is multiplied with the 2, the second product. Are you clear? Okay, so now this is the compound D. So now read the question again once again. Alkaline earth metal A belongs to third period. A, alkaline earth metal, so beryllium, magnesium, calcium, strontium, barium. Third period, the element is magnesium, so write the magnesium. It reacts with oxygen to give the product. We represent the molecules as B. Okay, so next, and nitrogen, react with the nitrogen, so magnesium nitride and Mg3N2. Next, it undergo metal displacement reaction. Here silver nitrate with magnesium, so Mg displaces the Ag, so the product is MgNO3 twice. Now write the result. Okay, so A, compound A, compound B, compound C, compound D. Compound A is magnesium Mg. Okay, next compound B, magnesium oxide. Compound C, magnesium nitride Mg3N2. Compound D, magnesium nitrate, nitride IDE. Okay, MgNO3 twice. MgNO3 twice. Children, this is the way to solve the problem in inorganic chemistry. Okay, based on this way they are asking, they give the clue, this element present the third period or fourth period, so this is the way to give the clue. So we must know the periodic table is very clearly. Okay, so I completed the unit 5 alkali and alkaline earth metal. Children, I hope you understand this session. Thank you children. Thank you.